Hi guys, welcome to Daily Tips by Christy. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது 5 டிப்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ். எதை பற்றினா, நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்ற ஒரு 5 முக்கியமான டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா எப்பயுமே நமக்கு மேக்கப் நம்ம போடுறோம், ஆனால் நமக்கு நல்ல லுக் கிடைக்காது சில டைம். அதை நம்ம மூடுறதுக்கு முன்னாடியே நம்ம பெஸ்ட்டாக ஏதாவது பண்ணணும், அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நம்பர் 1 இப்போ என்னென்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஏன்னா மேக்கப்புன்றது ஒரு ஜஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறது. ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அதை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல லுக் கிடைக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கிடைக்கும் அப்படி பண்ணிங்கன்னா. ஸோ நம்பர் 2 உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுங்க. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா தான் உங்கள் ஃபேஸ் நல்லா ஆயிலியாகவும் ஷைனிங் லுக் கிடைக்கும். இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸ் மாதிரி நம்மளும் நல்லா க்ளோ ஆகலாம். இல்லைனா நமக்கு நம்ம என்ன தான் மேக்கப் போட்டாலும் ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்காது. ஸோ அது ஒன்று. நம்பர் 3 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, எல்லாருமே பண்ணலாம் இதை. ஆக்சுவலி லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான லிப்ஸில் கிடைக்கும். அது உங்களுக்கு இச்சிங்கோ இல்லை சில பேருக்கு ரொம்ப ஸ்டிக் ஆகிடும் லிப்ஸ்டிக் போட்டோன்னே. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் கிளியர் லுக்காக ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அது ஸ்மஜ்ஜும் ஆகாது அவ்வளோவா போட்டிங்கன்னா. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணவும். நம்ம 4 மோஸ்ட்லி எப்பயுமே கூலான ப்ளேஸ்லேயே இருக்க பாருங்கள். நீங்கள் எப்பயுமே ஹாட்டான ப்ளேஸ்க்கு மூவ் ஆக நினைக்காதீங்க. ஏன்னா மேக்கப் நம்ம போடுறப்ப நம்ம மேக்கப் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கணும்னா, ஈஸியாக ஸ்மஜ் ஆகிற பார்ட்ஸ் நமக்கு ஐஸும் அப்புறம் லிப்ஸும் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபேஸ் வரும். ஸோ அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது மேக்கப்புக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம பாதுகாக்கணுன்னா நம்ம ஒரு கூலான ப்ளேஸில் எப்பயுமே ஸ்டே பண்ணணும். ஸோ லாஸ்ட் அண்ட் நம்பர் 5 நம்ம எப்பயுமே ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் 6 ஸ்பாஞ்சு 70 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 6 ஸ்பாஞ்சு. ஸோ 1 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், அது அவ்வளோ ரேட் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு. அது ஒரு கிளியரான உங்களுக்கு லுக் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இது அஞ்சுத்தையும் நீங்கள் கன்ஃபார்மாக கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறேன்னா அதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஏன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். Thank you guys for watching my video. This is Daily Tips by Christy.